வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இட்லியை வச்சு ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது இட்லி பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் 4 இட்லி எடுத்திருக்கேன். இதை நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. 4 இட்லிக்கு 3 முட்டை நான் ஆட் பண்ணுறேன். இதை ஒரு கிண்ணத்தில் உடச்சி ஊற்றிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் தூளுப்பு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா அடித்து எடுத்துக்கலாம். தோசைக்கல் நல்லா ஹீட் ஆனதும் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ஒவ்வொரு பீசஸாக எடுத்து இந்த எக் மிக்சரில் நல்லா டிப் பண்ணிவிட்டு தோசைக்கல்லில் நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததும் இதை திருப்பி விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லா பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. இதை நம்ம வேறு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே போல் மிச்சத்தையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நம்ம தோசைக்கல்லில் சேர்த்து வேக வச்சு எடுத்தாச்சு. இதை வெறுமனை சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும். இதோட நம்ம சாஸ்லாம் சேர்த்து ஒரு தாளிப்பு ரெடி பண்ணி அதில் நம்ம இதை சேர்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு வாணலியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் துருவன இஞ்சி சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக ஒரு டைம் வணக்கிக்கலாம். இதோட 2 பச்சை மிளகாய் பொடியாக அரிஞ்சது, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இட்லியை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்க்குறேன். இதோட 1 டீஸ்பூன் போல் சில்லி சாஸ் சேர்க்குறேன். கடைசியாக இதோட 1/2 டீஸ்பூன் போல் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்குறேன். அவ்வளோதாங்க. இதை 1 நிமிஷத்துக்கு நம்ம வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இட்லியும் முட்டையும் சேர்த்து சூப்பராக ஒரு ரெசிபி பார்த்தாச்சு. இதில் நம்ம சேர்த்துருக்க இஞ்சி, டொமேட்டோ சாஸ்லாம் இந்த தாளிப்போடு சேர்த்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நிச்சயமாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இட்லி மீதியாக இருந்ததுன்னா இன்றைக்கே இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.